ஹே ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் பக்கத்தில் இருக்க எக்ஸிபிஷன் அவதார் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு தாங்க கிளம்பி போகிறோம். நியர்பை சரௌண்டட் ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பாப்பாவோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கூப்பன் கொடுத்துருந்தாங்க. மற்றவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபி வந்து என்ட்ரன்ஸ் சார்ஜு. ஸோ நாங்கள் கூப்பன் எடுத்துகிட்டு போயிட்டோம். உள்ளே போனோன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சாக்லேட் பார்த்தோன்னா போதும் என் பையன் அந்த கடையை விட்டு வரவே இல்லை, நின்றுட்டே இருந்தார். அப்படி இப்படி சொல்லி மழுப்பி கிழப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம் நாங்கள். அவரும் அடம் பண்ணிகிட்டே தான் இருந்தார், கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ சும்மா காமிச்சிட்டு அப்புறம் வரலாம்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்தோம். இந்த சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி இதுவெல்லாம் போட்டிருந்தாங்க. ஊறுகாலாம் ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கான எல்லா ஐட்டம்ஸும் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த பால் தூக்கி போட்டோன்னா அடிப்பாங்க இல்லையா, அது போட்டிருந்தாங்க. துப்பாக்கி சுடுறது இது மட்டும் என் பொண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, அவங்க அப்பா வந்து ஜஸ்ட் அவளுக்கு ஒரு 2 டைம்ஸ் பண்ணி காமிச்சிட்டு அவரும் ஒரு துப்பாக்கி இது பண்ணிகிட்டு இருந்தார். இது பார்த்திங்கன்னா அப்பளம், பானிபூரி, காலிஃப்ளவர் பக்கோடா அந்த மாதிரிலாம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸும் போட்டிருந்தாங்க. அங்கே எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா நிறைய ரைடு இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 30 ரூபி. உள்ளே போனீங்கன்னா ஒரு ரைடுக்கும் தனித்தனி அமௌண்ட்டு. சிலது வந்து 50 ரூபி இருந்தது, சிலது வந்து 70 ரூபி இருந்தது. அது ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ். கிட்ஸுக்கு ஏற்ற நிறைய ரைட்லாம் இருந்ததுங்க. பெரியவங்களுக்கு வந்து பெரிய ராட்னம், அந்த கப்பல் மாதிரி போகுது பார்த்திங்களா, அது ட்ரெயின் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் அப்லோட் பண்ணேன்னா, பட்டாபிராம் அந்த சரௌண்டட் இருக்கே, ஆவடி, அம்பத்தூர், திருநின்றவூர், திருமுல்லைவாயில் அந்த மாதிரி சரௌண்டட் இருக்கிற ஏரியா எல்லாருமே நீங்கள் போய் இந்த எக்ஸிபிஷனை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுங்களோட போய் தனியாக போய் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. ஸோ டைம் கிடைக்கும் போது எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களோட அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண வைங்க. தேங்க்யூ.